டாப் ஆர்டிஸ்ட்ல வந்து விஜய் சார்னா நம்பர் 1ல இருக்கிறவரு. அவருடைய படம் வந்து ரிலீஸ் அப்படின்னாவே பொங்கல் தீபாவளி நார்மல் டேஸ் ரிலீஸ் ஆனாவே அது ஒரு பொங்கல் தீபாவளி தான் எங்களுக்குலாம். ஜனநாயகன், பராசக்தி 2 படம் வந்து இந்த பொங்கலுக்கு வரப்போகுது. பொங்கல் லீவ் வந்து 10 நாள் இருந்தாலும் இது தாங்கும். அட் த சேம் டைம் வந்து எந்த படத்துக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஆன் கிரவுண்ட் இருப்பதா பாக்குறீங்க? கண்டிப்பா விஜய் சார் படத்துக்கு தான். உடனே அந்த அளவுக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ற அளவுக்கு இது இல்லை. விஜய் சார் படம் தான் வந்து நம்பர் 1. இப்பயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு சேலத்துல வந்து இப்போ நியர்லி 1 lakh டிக்கெட் புக் ஆயிடுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் சார் இது. இவருடைய படங்கள்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் என்னைக்குமே வந்து கலெக்ஷன் குறையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்கூடிய ஆனால் வந்து இதுல எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் தான். இது ஒரு குடும்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். யூஸ்வலாக வந்து ஒரு ரெக்கார்ட் மேக்கராக யாருடைய ட்ரெய்லர் இருக்கும்னா விஜயோட ட்ரெய்லர் இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய ட்ரெய்லர் அப்படின்றது வியூஸ் அதிகமாக இருக்கும். பாருங்கள், ஜனநாயகனுடைய வியூஸே நாங்கள் பீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய போட்டி நம்ம பார்க்க முடியுது. இப்போ பிஸ்னஸ் டேர்ம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 நடிகர்களில் யாருக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் இருக்குது? அது படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு தான் சார் பார்க்கணும். கலெக்ஷன் ஏறதும் இறங்குறதும் கலெக்ஷன் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு தெரியும். நம்ம விஜய் சார் பொறுத்தவரை இது ஒரு கடைசி படம்னு சொல்லிட்டதுனால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சு. அதை விட மலேசியாவில் ப்ரோக்ராம் பார்த்தோடனே அதை விட இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ விஜய் படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அட் த சேம் டைம் வந்து இப்போ ரெட் ஜெயண்ட் வந்து ஒரு பெரிய நிறுவனம், அவங்க கேட்கும்போது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இப்போ ரெட் ஜெயண்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு டேர்ம்ஸில் பேசுவாங்க? வணக்கம் சார். வணக்கம். உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி தொடர்ந்து நிலவிட்டு இருக்கு சார். இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9ஆம் தேதி நாங்கள் உத்தரவு போடுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருப்பதா நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை சார். ஏன்னா இது வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. யாரும் எதிர்பார்க்காத முடியாத போயிடுச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டிஸ்ட்ல வந்து விஜய் சார்னா நம்பர் 1ல இருக்கிறவரு. அவருடைய படம் வந்து ரிலீஸ் அப்படின்னாவே பொங்கல் தீபாவளி நார்மல் டேஸ் ரிலீஸ் ஆனாவே அது ஒரு பொங்கல் தீபாவளி தான் எங்களுக்குலாம். திரையரங்கு உரிமையாளர்களும் சரி, இந்த சூழலில் இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்குமே அது வந்து ஒரு கொண்டாட்டமான நாள் தான். அதுவும் பொங்கல் வருதுன்னு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். எங்களை விட வந்து ரசிகர்கள் ரொம்ப இதாக இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு விஜய் சாரை பொறுத்தவரை இது ஒரு கடைசி படம்னு சொல்லிட்டதுனால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சு. அதை விட மலேசியாவில் ப்ரோக்ராம் பார்த்தோடனே அதை விட இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்போ வந்து எர்லி மார்னிங் ஷோலாம் முதல்ல போட்டுட்டு இருந்தாங்க. வந்து எப்படியாச்சும் அதிகாலையில் முதல் ஷோ பார்க்கணும்னு அந்த ரசிகர்கள் வந்து அதுக்குன்னே இருக்கிற ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த முதல் ஷோ அது என்ன டைம்னாலும் சரி அதை வந்து பார்த்தாகணும் அந்த படத்தை அப்படின்ற ஒரு அதுக்குன்னு இருக்கிற ரசிகர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு வேகமாகவும் அது இதாகும். அந்த ரசிகர்களுக்கு வந்து அந்த ஷோ பார்த்தா ஒரு திருப்தி. அதுதான் முதல் ஷோவில். அது வந்து இப்போ போட முடியாத சூழல் ஆயிடுச்சு. சரி, அட்லீஸ்ட் அந்த குறிப்பிட்ட தேதியில வந்துட்டா போதும். அது ரிலீஸ் பண்ணா அதே பெருசு. அதற்கான வாய்ப்புகள் இருப்பதா பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா இல்ல. ஏன்னா தள்ளி போகும்னா எவ்வளவு நாள் தள்ளி போகுது? இப்போ 9th போட்டிருக்காங்க. இப்போ கோர்ட்டுன்னு போயிட்டதுனால நம்ம அதில் உள்ள போய் ரொம்ப டீட்டெயிலா பேச முடியாது. 9th போட்டதுனால அன்னைக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். எப்படி நாங்கள் எங்களுக்குள்ள பேசுறது பார்த்தா எப்படி இன்னும் ஒரு 10 days தள்ளி போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் கோர்ட்டில் ஆர்டர் போட்டால் உடனே அது வரதுக்கு சூழல் இல்லை. அதுக்குன்னு ஒரு கமிட்டி மாதிரி அதை போட்டு பார்த்துட்டு அதை பற்றி ரிசல்ட் எடுத்துட்டு தான் ரிப்போர்ட் எடுத்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்கிற சூழல் தான் இருக்குதுன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அநேகமாக ஒரு எப்படியும் மினிமம் 10 days தள்ளி போகின்ற மாதிரி சூழல் இருக்குது. அதை நம்ம சொல்ல முடியாது. கோர்ட்டுனா நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி. சார், இப்போ ஜனநாயகன், பராசக்தி 2 படம் வந்து இந்த பொங்கலுக்கு வரப்போகுது. பொங்கல் லீவ் வந்து 10 நாள் இருந்தாலும் இது தாங்கும். அட் த சேம் டைம் வந்து எந்த படத்துக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஆன் கிரவுண்ட் இருப்பதா பார்க்குறீங்க? கண்டிப்பாக விஜய் சார் படத்துக்கு தான். கண்டிப்பாக அதுதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ரெண்டாவது வந்து பராசக்தி படத்தையும் வந்து தேதியை அவங்க குறிப்பிட முடியல. அது வந்து இந்த சென்சார் சிட்டி எல்லாம் கிளியர் ஆகி வரதுலாம் கொஞ்சம் தேதி குறிப்பிடப்படாதனால எங்களாலே வந்து தியேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் தியேட்டர் வந்து நாங்கள் இருக்கிற தியேட்டர் மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து அதுக்கும் தியேட்டர் ஒதுக்கி இதுக்கும் தியேட்டர் ஒதுக்குறோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விஜய் சாருக்கு தான். அதுக்கு அடுத்தது தான் வரும். ஏன்னா உடனே அந்தளவுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுற அளவுக்கு இது இல்லை. ஏன்னா விஜய் சாரோட படம் படிப்படியாக ஒவ்வொரு படமும் முந்தைய படம் வந்து இந்த படத்தில் வரக்கூடிய படத்தினுடைய இதை வந்து காட்சிகள் சரி, அதனுடைய கலெக்ஷனும் சரி அதிகமாகிட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதோடய பார்க்கும்போது இது இறுதி இதனுடைய படம்னு சொல்லும்போது இதனுடைய இது எல்லாம் இண்டஸ்ட்ரியே வந்து சொல்ல முடியல. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து விஜய் சார் படம் தான் வந்து நம்பர் 1. இப்பயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேலத்தெல்லாம் வந்து இப்போ நியர்லி 1 lakh டிக்கெட் புக் ஆயிடுச்சு. இந்த விஜய் சார் படம் வந்து நியர்லி 1 lakh டிக்கெட் புக் ஆயிடுச்சு. சேலம் ஏரியா மட்டுமே நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நிறையா. சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே எத்தனை ஸ்க்ரீன்ஸ் இருக்குது? இப்போ ஏன்னா பொதுவாக பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 1050 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 50-50 போடுவாங்க. 50 வந்து ஜனநாயகன் படமும் 50% வந்து பராசக்தி படமும் போடுவாங்க. அப்படி தான் இருக்குதா சூழல்?
சார் அப்படிதான் இருக்கு. அதாவது நியர்லி 1450 ஸ்க்ரீன்ஸ்னு கணக்கெடுத்து அவ்வளோ வருது. பட் அதில் வந்து 50% தான் எல்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அதிகமாக வந்து விஜய் சார் படம் ஸ்க்ரீன் தான் கொடுக்குற மாதிரி சூழல் இருக்குது. பட் இவங்களும் 50 கேட்டுட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த டைம் வந்துருந்தா எங்களுக்கு தான் ரொம்ப சிரமமான சூழல். ஏன்னா இதையும் கொடுத்தாகணும் நம்ம. ஏன்னா பராசக்தியும் நமக்கு முக்கியமான ஒரு இதுதான் வந்து எடுக்கிற கம்பெனி வந்து முக்கியமான ஒரு கம்பெனி. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இதை பொறுத்தவரையிலும் எப்படி போகிறது தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுனால இப்போ ஒன்லி பராசக்தி மட்டும் போது பராசக்தி தான் வந்து சார். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக தான் ஜனநாயகன் படம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் இப்போ 4 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதை வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க இல்லையா ஜனநாயகனுக்கு. இப்போ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் த்ரூவாக போகிறதுக்கும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இருக்கக்கூடிய ரெட் ஜெயண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? சார் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை சார். அதில் அங்கங்கே அவங்க ஆஃபீஸ் போட்டுறாங்க. இதில் எப்படி ஒரு கம்பெனி ஆஃபீஸ் போடுற மாதிரி அவங்களுடைய ஆஃபீஸ் த்ரூ தமிழ்நாடு எல்லா ஏரியாலையுமே இருக்குது. சேலம் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே ரெட் ஜெயண்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஃபீஸ் மூலியமா தான் படங்கள் அந்த திரையரங்கில் வந்து திரையிட பட முடியும். எந்த படம் வந்தாலும் அந்த ஏரியாவில் இருக்கிற ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணி தான் திரையிட முடியும். இங்கே டேரெக்டாக வந்து போட முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ விஜய் படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அட் த சேம் டைம் வந்து இப்போ ரெட் ஜெயண்ட் வந்து ஒரு பெரிய நிறுவனம், அவங்க கேட்கும்போது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இப்போ ரெட் ஜெயண்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு டேர்ம்ஸில் பேசுவாங்க? அது இல்லை சார், நார்மல் டைம்ஸ். அதில் எந்த ஒரு தனிப்பட்ட சிறப்பாலாம் பேச மாட்டாங்க. இதில் ஒரு அழுத்தமும் கொடுக்குற சூழ்நிலை கிடையாது. வெளியே பேசிக்கலாம், சினிமாவில் பேசிப்பாங்க, அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலை எல்லாமே ஒரு சகஜமாக பழகிறது தான். எல்லாமே படம் ரெகுலராக எடுக்கும்போது நாங்கள் கேட்கும்போது இப்போ எங்களுக்கு படத்தை கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து அவங்க கொடுக்குற படத்தை திரையிட்டு கொடுத்துணும். அதுதான் அதில் எந்த இதுலையும் யாரும் அவங்களும் எங்களை அவாய்ட் பண்ண முடியாது. நாங்களும் அவங்கள்ட்ட போய் ப்ரெஷர் போட்டு இத்தனை திரைங்களை தான் கொடுப்போம், இத்தனை திரைகளை போடுவோம்னு எந்த காலகட்டத்திலும் அது மாதிரி ஒரு இதெல்லாம் ரூல்லாம் போட முடியாது. நமக்கு எங்கே வந்து ரசிகர் மத்தியில் அதிகமான ஒரு இது இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ, அது ஸ்க்ரீன்ஸ் அதிகம் பண்ணிப்போம். வேற ஒன்று இப்போ சார் இப்போ பார்த்தீங்க நம்ம தீபாவளியில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்க. சின்ன படங்கள் தான். பைசன்லாம் வந்து பெரிய ஒரு படங்கள். இது மாதிரி டாப் ஹீரோ படம்லாம் இல்லவே இல்லை தீபாவளியில் வந்து பொறுத்தவரும். ஸோ அதை பொறுத்த பார்க்கும்போது ஆமாம் ரெண்டு எஸ் 3 படம் வந்தது. ஆமாம் வந்தது. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வந்து அந்த படத்துக்கு கொடுத்துருச்சு. அந்த ஃபெஸ்டிவல் டைம் இருக்கணும். இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வெக்கேஷன் கிடைச்சாவே அந்த கேப்பில் பெரிய படங்கள் கொண்டு வராங்கன்னா எப்படி கண்டிப்பாக கேப் இருக்கிற நாள் விடுமுறை நாட்களில் தான் ரிலீஸ் கொண்டு வருவாங்க. அது எதுவாக எந்த நாளாக இருந்தாலும் சரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியோ பொங்கலோ இருக்கும்போது எத்தனை நாள் நமக்கு விடுமுறை கிடைக்குதுன்றதான் பார்ப்பாங்க. அந்த கிடைக்கிற நாளில் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட படம் பார்க்குறது தான் போவாங்க. அப்படி தான் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாமே. ஸோ திரையரங்கு வரக்கூடிய ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விடுமுறை நாட்களில் தான் வராங்க. சார் ஜனநாயகன் படத்துக்கு வந்து பர்சன்டேஜ் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிஞ்சுது. இப்போ யூஸ்வலாக பெரிய நடிகர்களுடைய படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. இப்போ ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா 380 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஓவராலாக 500 கோடி ரூபாய் பொருட்செலவு அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்படின்றப்ப அதிகமான பர்சன்டேஜ் அவங்க கேட்பது அப்படின்றது நியாயம்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிகமாக இருக்குது, அது வந்து திரையரங்க உரிமையாளர்களுக்கு எந்த வகையிலையும் பயன் இல்லை, சிறிய படங்கள் வந்து குறைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளவு தான் வந்து பொதுவாக பெரிய நடிகர்கள் படத்துக்கு கேட்குறாங்க? சார் எப்பயுமே அந்த டேர்ம்ஸ் பொறுத்தவரையிலும் இருக்கிறதா உண்டு. எப்பயுமே ஒரு படம் எடுத்தாவே டேர்ம்ஸ் சேர்த்து தான் கேட்பாங்க. அதில் இது மாதிரி டாப் ஆர்டிஸ்ட்லாம் வராங்கன்னா கண்டிப்பாக அது அதிகமாக, அதுவும் பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஒரு கம்பெனி எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேர்ம்ஸ் சேர்த்து தான் கேட்பாங்க. அது நான் கொடுத்தாலும் எங்களுக்கு வருஷத்தில் பெரிய படங்கள் 10 படங்கள் தான் சார். எங்களுக்கு திரையரங்க உரிமையாளருக்கு அந்த ஒரு நல்ல ப்ராஃபிட் செலவு போக நமக்கு எதில் நமக்கு ப்ராஃபிட் நிற்குதுன்னு பார்த்தா இந்த மாதிரி பெரிய படங்கள் தான். இதுல தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும். பெரிய படங்கள் தான் திரையரங்க உரிமையாளர்களுக்கு லாபத்தை கண்டிப்பா லாபத்தை கொடுக்கும். சிறிய படங்கள்லாம் வந்து நமக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி பெரிய படங்கள் வருது இல்லைங்களா, ஃபெஸ்டிவல் டைம்லையோ மற்ற நாளில் ஒரு விடுமுறை நாட்களில் வரக்கூடிய படங்கள் தான் ஆடியன்ஸும் இப்போ இன்னைக்கு அது மாதிரி மாறிடுச்சு. இன்னைக்கு ஆடியன்ஸ்லாம் சார் இன்னைக்கு வந்து செலக்ட் பண்ணி திரையரங்குக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட் இருக்கணும், திரையரங்கில் நல்ல பெஸ்ட் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய திரையரங்கு இருக்கணும், லைட் அண்ட் சவுண்ட் நல்லா பக்காவாக இருக்கணும், ரிசர்வேஷன் இருக்கணும், கார் பார்க்கிங் இருக்கணும், உள்ள மெயினாக கேன்டீன் இருக்கணும், டாய்லெட்ஸ்லாம் நீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் மனநிலை இன்னைக்கு மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்குன்னா நீ பழைய திறன்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணி புதுசாக இந்த அளவுக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன நீ பார்த்தீங்கன்னா முதல்ல பல்ப் சிஸ்டம் இருந்துச்சு, ப்ரொஜெக்டர்லாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே லேசர் வந்துருச்சு. ஸோ லேசர் ப்ரொஜெக்டர் 2K-வா 4K-வா அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, நம்மளோட அவங்க பக்காவாக இருக்காங்க. ஸோ எந்த திரையரங்குல இந்த எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, நல்லா கிளாரிட்டி இருக்குது, பிக்சர் கிளாரிட்டி இருக்குது, எந்த திரையரங்குலாம் வந்து நல்லா கேண்டீன் நல்லா இருக்குது அப்படின்ற அளவுக்கு பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்தோடு வராங்க, நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சார் இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து திரைப்படத்தை பற்றி பேசும்பொழுது யார் நம்பர் 1 அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக வருது. இப்போ இந்த மாதிரியான கேள்விகளை திரையரங்க உரிமையாளர்கள்ட்ட கேட்கும்போது உங்களுக்கே சங்கடமாக இருக்கும். ஏன்னா எல்லா நடிகர்களுடைய படமும் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க. இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக யார் சார் இருக்கா? சார் நம்ம டாப் 10 எடுத்துக்கோம் லிஸ்ட்டில்.
டாப் 10 ஆர்டிஸ்ட். அதே மாதிரி டாப் 10 வந்து ப்ரொடியூசர் சைடில் பெரிய கம்பெனிங்க, நல்ல பெரிய லெவலில் பொருட்செலவில் எடுக்கக்கூடிய படங்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காந்தாரா படம். காந்தாரா படம் ஃபர்ஸ்ட் படம் வரும்போது நாங்களாம் வந்து படம் தியேட்டரில் வந்து ரொம்ப கம்மியாக வந்து குறைஞ்ச டைம்ஸில் போட்டு அந்த படத்தை போட்டோம். அது பார்த்தா விடாத கலெக்ஷன் இருக்கு, நல்ல கண்டினியூஸாக வந்து எல்லாருமே எல்லா தரப்பு மக்களும் வந்து படத்தை பார்த்துட்டு போகிறதாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அந்த படம் எடுத்த விதம் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சினிமான்னா தானே ஒரு புதுமையாக இருக்கணும். ஸோ அது வந்து பிடிச்சிச்சு. அந்த எடுத்த அந்த ப்ரொடியூசர் அதே வந்து மாற்று மொழி தான் அது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்து கொண்டு வந்தாங்க. பார்த்தா அந்த படம் வந்து அதே மாதிரி நல்லா நல்ல தரமாக இருந்தது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வகையில், எல்லா ரசிகர்களும் வந்து நம்ம படத்தை பார்க்கணுன்ற வகையில் இருந்ததுனால மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ஆயிடுச்சு அந்த படம் பொறுத்தவரை. காந்தாரா பொறுத்தவரை எங்கெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக 145 கோடி பக்கம் கலெக்ஷன் ஆயிருக்கு. சொல்லுங்க, ஒரு மாற்று மொழியில் இருக்க படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் ஆகுதுன்னா அப்போ வந்து படத்தினுடைய கண்டென்ட் நல்லா இருக்கணும் சார். நீங்களாம் கண்டென்ட் நல்லா இருந்தால் மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகும். மற்றபடி டாப் ஹீரோ, டாப் ஆர்டிஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிகள் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து பொருட்செலவில் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கிறாங்க. ஸோ அதனால கலெக்ஷன் ஆகும் இல்லையே. கண்டென்ட் நல்லா இருந்தால் மிகப்பெரிய சின்ன படங்கள் கூட, மாற்று மொழி படம் கூட பெரிய வசூலை கொடுத்துரும். சார் இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 285 படங்கள் ரிலீஸ் ஆனதாக சொன்னாங்க. லாஸ்ட் இயர் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப குறைவான படங்கள் தான் சார் எங்களுக்கு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது, ஆடியன்ஸ் கலெக்ஷன். ஏன்னா இப்போ எங்களுக்கு ஓடிடின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ அது வந்ததுனால எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு திரையரங்கில். ஓடிடி இல்லாதப்போ எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆச்சுனாவே எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் உடனே ரிசல்ட் வந்துடுது. சோசியல் மீடியா மூலிமா உடனே ரிசல்ட் வந்து நல்லா இருந்தாலும் வந்துடுது, நல்லா இருந்தாலும் வந்துடுது. அதனுடைய பாதிப்பு வந்து எங்களுடைய திரையரங்கில் வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்க திரையரங்கம் தான். இந்த படத்தை அடுத்து ஓடிடியில் வந்துட போகுது, குறைந்த ஒரு கேப்லேயே வந்து படம் வந்துடுதுன்னு சொல்லி அந்த முடிவுக்கு போயிடுறாங்க மக்கள். அதனால பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ரொம்ப பாதிப்பாயிடுது திரையரங்கத்துக்கு. சார் இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றது சொன்னோம். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றது தான் இவங்களுடைய கேம்பெயினாகவே இருக்குது. அப்படின்றப்ப இந்த பொங்கலுக்கு இந்த படம் வராமல் போனது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு? சார் கண்டிப்பாக திரையரங்க உரிமையாளர் மட்டும் இல்லை, ரசிகர் மட்டும் இல்லை, அனைத்து தரப்புகளும் ஃபேமிலி ஆடியன்ஸ் சார். இது இவருடைய படங்கள்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் என்றைக்குமே வந்து கலெக்ஷன் குறையாது, ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்கூடியது. அதனால் வந்து இதில் எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் தான். ஒரு குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா லீவ் இத்தனை நாள் லீவ் கிடைக்கவே கிடைக்காது. பொங்கலில் கிடைச்ச இத்தனை நாள் லீவ் வந்து இந்த இத்தனை விடுமுறை நாட்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்னு தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே டெஃபினட்டாக. இப்போ கம்பேரிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக விஜயா சிவகார்த்திகேயனா பாருங்க, பராசக்தியுடைய ட்ரெய்லர் இவ்வளோ மில்லியன் போயிடுச்சு. யூஸ்வலாக வந்து ஒரு ரெக்கார்ட் மேக்கராக யாருடைய ட்ரெய்லர் இருக்கும்னா விஜயோட ட்ரெய்லர் இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய ட்ரெய்லர் அப்படின்றது வியூஸ் அதிகமாக இருக்கும். பாருங்க, ஜனநாயகனுடைய வியூஸே நாங்கள் பீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய போட்டி நம்ம பார்க்க முடியுது. பிஸ்னஸ் டேர்ம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 நடிகர்களில் யாருக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் இருக்குது? சார் பிஸ்னஸ் நம்பர் 1 கண்டிப்பாக விஜய் சார் தான். ஆனால் என்னென்னா குறைந்த காலகட்டத்தில் ஒரு ஷார்ட் பீரியடில் இன்னைக்கு ஒரு வந்துட்டார்ல நமக்கு சிவகார்த்திகேயன் சார் வந்திருக்கிறார். அது ஒரு உண்மையிலேயே நாங்கள் சினிமாவில் நாங்கள் பார்க்குறோம், வேப்ப தான் பார்க்குறோம். ஒரு ஷார்ட் டைமில் இவர் விஜய் சார் எத்தனை வருஷம் டைம் எடுத்துக்கிட்டார் இந்த இடத்துக்கு நம்பர் 1 பிளேஸ் வரதுக்கு. இப்போ அப்படி பார்க்கும்போது இவருடைய கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தா சிவகார்த்திகேயனுக்கு நல்ல ஒரு ஷார்ட் டைமில் நல்ல ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறார் உண்மையிலே. அது இப்போ சிவகார்த்திகேயனுக்கு பிறகு யாரெல்லாம் நல்ல வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கா சார்? யாருடைய படங்கள்லாம் வந்து மக்களால் ரசிக்கப்படுது சார்? உங்களுக்கே தெரியும் இல்லையா, ரஜினி சார் இருக்காரு, அஜித் சார் இருக்கிறாரு, விஜய் சார் இருக்கிறாரு, சிவகார்த்திகேயன் சார், இது மாதிரி எல்லாருமே ஒரு டாப் 10ல் இருக்கிறாங்க. அதில் வந்து படங்கள் அமையிறது பொறுத்தவரை, எடுக்கிறது பொறுத்தவரையிலும், அந்த கம்பெனி பொறுத்தவரை கதை அம்சம் அமையணும். இப்போலாம் முதல் மாதிரி ஏதோ ஒரு கதை எடுத்து கொண்டு வந்ததெல்லாம் அது கலெக்ஷன் வர ரீச் ஆகாது சார். நல்ல கதை அம்சம் இருக்கணும், பாடல்கள் அமையணும் சார். ஒரு படத்துக்குன்னா பாடல்கள் அமையணும் ஃபர்ஸ்ட். அந்த பாடல்கள் அமைஞ்சாதான் பெரிய சப்போர்ட் அந்த தேட்டருக்கு, அந்த படத்துக்கு. ஸோ அதை வச்சு தான் ஒரு கலெக்ஷனோ மற்றதும் வேணும் சார். இப்போ காந்தாராவில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னா எல்லா காட்சி அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல டீம் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருமே நல்ல டீம் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த காட்சிகள் ஒவ்வொன்றுமே எடுக்கப்பட்ட விதம், அது கதை அம்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பொருட்செலவில் எடுத்திருக்கிறாங்க. அத்தனையும் எடுத்ததுனால இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்குது சார். இப்போ தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கீங்க. இப்போ இன்னைக்கு வரக்கூடிய படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வயலன்ஸ் காட்சிகளோட படங்கள் வருது. இதெல்லாம் வந்து திரையரங்கத்தில் மக்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குது? அவங்க வந்து இந்த மாதிரியான படங்கள் தான் ரசிக்கிறாங்களா? கண்டிப்பாக அது வந்து ஒரு சில ரசிகர்கள் அப்படி மாதிரி ரசிப்பாங்க சார். பட் அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு பாதிச்சிடும். அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸை பாதிச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றது, லேடிஸ் வரதெல்லாம் ரொம்ப குறைஞ்சாது. படத்தை பார்த்தோன்னு சொல்லிவிடுவோம், இந்த படத்துக்கு கண்டிப்பாக லேடிஸ் குறைஞ்சிருவாங்க அப்படின்னுவோம். அந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் வந்து ஃபேமிலியாக வரக்கூடிய க்ரௌடு குறைஞ்சிரும். நமக்கு ஃபேமிலி க்ரௌடு வரணும் சார். எந்த படமாக இருக்கட்டும், இப்போ
ஏன் விஜய் சார் படம் நம்பர் 1 இருக்குனாக்கா ஃபேமிலி ஆடியன்ஸ். அவரை பொறுத்தவரை எல்லா ஏஜ்லயும் இருப்பாங்க. எல்லா ஏஜ்லயும் இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க முதல் கொண்டு குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாருமே வந்து லைக் பண்ணி வரதுனால அந்த கலெக்ஷன் கொடுக்குது. வரும்போது முன்னாடி கோட் படம் வந்தது. கோட் படம் எப்படி உங்க திரையரங்குகள்ல ஓடுச்சு? சார் கோட் பொறுத்தவரையிலும் நியர்லி ஒரு 200 crores வந்துருக்கு சார் ரீசெண்ட். அது 200 கோடி ரூபாய் படம் அது வசூல் ஆயிருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி தான் அதை பொறுத்தவரையிலும். பட் ஆனால் கலெக்ஷன் ஆயிடுச்சு. அதான் சொன்னேன், ஆல் கிளாஸ் இருக்கிறனால கலெக்ஷன் ஆயிடுச்சு. அவர் படம் ஒரு முறை பார்க்கணும்னு வருவாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட ஒரு முறை பார்க்கணும். பராசக்தியா ஜனநாயகனா பார்க்கும் பொழுது ஜனநாயகனுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது உண்மைதான். ஆயிருக்கு. அது படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு தான் சார் பார்க்கணும். கலெக்ஷன் ஏறதும் இறங்குறதும் கலெக்ஷன் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு தெரியும் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காந்தாரா சொன்னேன் இல்லைங்களா, அந்த படம் வந்து வருதான் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. நமக்கு காந்தாரா படம் தான் அப்படியே கலெக்ஷன் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சார் இப்போ என்ன டேர்ம்ஸ்ல வந்து திரையரங்கு உரிமையாளர்கள்ட்ட தயாரிப்பாளர்கள் டேர்ம்ஸ் பேசுறாங்க? 60, 40, 70, 30. அது எந்த அடிப்படையில் பேசுறாங்க? அதான் சார், ஒரு 1 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆச்சுன்னா 70% வந்து ப்ரொடியூசர் சைடில் அவங்களுக்கு போகும். 30% திரையரங்கு உரிமையாளர்களுக்கு வரும். 60% அவங்களுக்குன்னா 40% திரையரங்கு உரிமையாளர்களுக்கு வரும். ஒரு வாரம் மாறிட்டே வரும். முதல் வாரம் வந்து 70, 30 அப்படின்னா அடுத்த வாரம் வந்து 65, 35 அப்படி வரும். அடுத்த வாரம் 60, 40 அப்படி ஒவ்வொரு வாரம் அப்படியே குறைஞ்சிட்டு வரும். 5% குறைஞ்சிட்டு. பார்ப்போம் சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக வந்து இந்த ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது இல்லை, அது தள்ளி போக போகுது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க எக்ஸ்க்ளூசிவாக. அதே நேரத்தில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கிடையில் பராசக்தி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது 10ஆம் தேதி. அதையுமே ரசிகர்கள் கொண்டாடட்டும். தேங்க்யூ சார். ரைட் சார், தேங்க்யூ.